வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமைச்சர் விஜித ஹேரத் முஸ்லிம்கள் தொடர்பாக அக்குரணையில் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு அனுபவம் போதாமையினாலேயே அமைச்சரவையில் அவர்கள் எவரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் அங்கு தெரிவித்தார். புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் வெளிப்படையாக கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அவருடைய இல்லம் இருந்த இடத்தில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் மற்றும் அப்பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடினர். இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை காவல்துறையினர் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் அந்த புகைப்படத்தினை நீக்கிவிட்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துங்கள் என்று பொதுமக்களிடம் கூறிவிட்டு சென்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன் 2ஆம் வாசிப்பு பிப்ரவரி 17ஆம் தேதியும் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மருத்துவர் ஒருவரின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்புற பகுதியை உடைத்து பணத்தை திருடி சென்ற இருவர் யாழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தட்டாதெரு சந்திக்கு அருகில் மருத்துவர் ஒருவரின் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்புற பகுதியை உடைத்து பணத்தை திருடி சென்ற போது அவர் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நல்லூர் அரசடி பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசியல் பழிவாங்கல்களுக்காக அரசாங்கத்தால் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். இது நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட அவரது சொகுசு கார் நேற்று கோட்டை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய விடுவிக்கப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இம்மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 23 இந்திய கடற்றொழிலாளர்களையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி இலங்கையின் கடல் எல்லையை கடந்து நடுத்தீவு கடல் பகுதி வரை அத்துமீறி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 23 இந்திய மீனவர்களை கைது செய்ய கடற்படையினர் மறுநாள் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் மயிலட்டி துறைமுகத்தில் ஒப்படைத்தனர். ஜனாதிபதி அனுரகுமார சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவிற்கு சீன தூதுவர் உத்தியோகபூர்வமாக விடுத்த அழைப்பின் பேரில் குறித்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்திற்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படாத நிலையில் இந்திய விஜயத்தை முடித்த பின்னர் சீனாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மியான்மரில் உள்ள சைபர் கிரைம் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 32 இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனித கடத்தல்களால் பாதிப்புக்குள்ளான நிலையில் மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகளை இவ்வாறு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் 24 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளனர் என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள், ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள் இணைந்து இன்றைய தினம் மதியம் கொட்டும் மழையிலும் அடையாள கவனஈர்ப்பு செயற்பாடு ஒன்றை அமைதியான முறையில் மேற்கொண்டனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பாக போராட்டம் இடம்பெற்றிருந்தது. மக்கள் உண்மைகளை அறியாது ஒட்டுமொத்த வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை செயற்பாடுகளில் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் மன்னார் பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள், ஊழியர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள வட ரீதியான பாதிப்பு மற்றும்
நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை மக்கள் அறிந்து கொள்ள செய்யும் விதமாக இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். கடும் மழை பெய்து வரும் இந்நாட்களில் சாலை வழுக்கும் நிலையில் காணப்படுவதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண் இதய நோயாளி என்றும் பஸ் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ஸ்தலத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் பஸ் சாரதி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் நவம்பர் மாதம் ஆரம்பித்து தற்போது வரை 2655 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இவ்வருடம் 45,004 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் தற்போது 19,294 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4,999 நோயாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசியல்வாதியும் அதிகார தத்துவம் கொண்ட எவரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். அதே போலவே சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரம் போதாது, அந்த சட்டங்களை முறைப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாம் எவரையும் பழிவாங்கவோ எவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ எமக்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தண்ணீரூற்று முன்பள்ளி மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. முள்ளிவளை கூலாமுறிப்பு சிலாபத்தை பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கப்பட்டுள்ளனர். மாவீரர்களது பெற்றோர்கள் மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு முதல் நிகழ்வாக உயிர் தியாகம் செய்த மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தீபனால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 3 நாட்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர விடுத்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 27, 28 மற்றும் 29ஆம் திகதிகளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. அந்த தினங்களில் நடைபெறவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21ஆம், 22ஆம் மற்றும் 23ஆம் திகதிகளில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். தன்னை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு நியமிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷான இந்துனில் அமரசேன தெரிவித்துள்ளார். நான் இந்த ஆண்டு பொது தேர்தலில் 40,000க்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றேன். எனவே என்னை தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பேசியுள்ளேன். அவர் எனது கோரிக்கைக்கு செவிசாய்ப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னை சபைக்கு நியமிக்காவிட்டால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என அமரசேன ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமாரவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான 2 நாள் விவாதம் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்தவும் அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தவும் கட்சி தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். புதிய நாடாளுமன்றத்தின் 1வது கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது டிசம்பர் 3ஆம் திகதி முதல் நாடாளுமன்ற விவாதத்தை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.